ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சம் அதில் உள்வட்ட மையம் வரைதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 4.6ல் 8வது சம் பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அதாவது 2 பக்க அளவுகள் சமமாக இருக்குது. ஸோ இது ஒரு இருசம பக்க முக்கோணம். அதில் கோணம் பி வந்து 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுகளுக்கு நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு உள்வட்ட மையம் குறித்து உள்வட்டமும் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ தரவில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு உதவிப்படம் வரைஞ்சிருக்கோம் பாருங்களேன். ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பிசியும் 6 சென்டிமீட்டர், கோணம் பி 80 டிகிரி. இதுக்கு ஒரு உள்வட்டமும் வரைஞ்சிருக்கோம். ஸோ இதே மாதிரியே நம்ம என்ன படம் வரைய போகிறோம்னா உண்மை படம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அளவுகளுக்கு நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம். முக்கோணம் வந்து கீழே ஃபஸ்ட்டு அடிப்பக்கம் வரைஞ்சிக்கணும். அடிப்பக்கம் எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு அடிப்பக்கம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ஏபி, இதோட அளவு என்னென்னா 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் கோணம் பி 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொட்ராக்டரை பிங்கிற பாயிண்டில் வச்சுட்டு 80 டிகிரி அளவு குறிக்கணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், வலது பக்கம் வச்சா அவுட்டர் ஸ்கேல் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவுட்டர் ஸ்கேலில் 80 டிகிரி இங்கே இருக்குது. மாற்றி 80 டிகிரி இங்கே குறிச்சிங்கன்னா விரிகோணம் ஆயிரும். ஸோ சம் தப்பாயிரும். 80 டிகிரிங்கிறது குறுங்கோணம். சரிங்களா? ஸோ இதை ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ பிசியோட அளவு 6 சென்டிமீட்டரே தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், காம்பஸில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கங்க. 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து பிங்கிற பாயிண்டில் வச்சு வில் வெட்டிக்கிறோம். இந்த வில் வெட்டுற இடம் தான் என்னென்னா சி. இது எவ்வளோ சென்டிமீட்டர்? இதுவும் 6 சென்டிமீட்டர். இந்த கோணம் பி வந்து 80 டிகிரி. இப்போ ஏசியை ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான முக்கோணம் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இதுக்கு நம்ம என்ன வரையணும்னா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும். உள்வட்ட மையம்னா என்னென்னா ஒரு முக்கோணத்தினுடைய கோண இருசம வெட்டிகள். கோண இருசம வெட்டினா என்ன? ஒரு கோணத்தை இரு சமமாக வெட்டுற கோடு தான் கோண இருசம வெட்டி. இந்த 3 கோணங்களில் ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இருசம வெட்டிகள் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற கோணத்தையும் எடுத்துக்கலாம். ஏங்கிற கோணத்தில் நீங்கள் வில் வெட்டுற அளவுக்கு கொஞ்சமாக அளவு எடுத்துக்கங்க. இந்த கோணம் உருவாகக்கூடிய 2 இடத்தையும் 2 கோட்டையும் வெட்டுங்க. திரும்ப இந்த வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் 2 வில் வெட்டுங்க. இந்த 2 வில்லு வெட்டுற இடத்த ஏங்கிற உச்சியோடு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் கோணம் ஏவுக்கான கோண இருசம வெட்டியாக இருக்கும். சரிங்களா? இதுக்கான கோண இருசம வெட்டி வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த பிங்கிற கோணத்துக்கு வரைய போகிறோம். 80 டிகிரியை 2ஆக பிரிக்க போகிறோம். 40 டிகிரியாக. ஸோ இங்கே ஒரு வில், இங்கே ஒரு வில். அந்த அளவை அளவு மாற்றணுங்கிறது இல்லை. இந்த 2 வில்லு வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் 2 வில். இதையும் பிங்கிற உச்சியோடு ஜாயின் பண்ணி கோடு போடுங்க. இப்போ நம்ம போடுற கோடு என்னவாக இருக்கும்? கோணம் பியோட கோணரிசம வெட்டியாக இருக்கும். இந்த 2 கோணரிசம வெட்டிகள் வெட்டுது பார்த்தீங்களா? இந்த புள்ளி தான் ஐங்கிறது என்ன? உள்வட்ட மையம். இப்போ இந்த உள்வட்ட மையத்தை வச்சு நம்ம உள்வட்டம் வரைய போகிறோம். எப்படி வரையணும்னா இந்த பக்கத்து வரையில் அளவு எடுத்துக்கங்க. பக்கத்தை மட்டும் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு அளவு எடுத்து இப்போ முக்கோணம் வரைங்க. இதுதான் தேவையான உள்வட்டம். இந்த ஐங்கிறது உள்வட்ட மையம். இது தேவையான உள்வட்டம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.